அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு லீவு விட்டுட்டாங்க. அந்த ஊரில் செழியன் என்பவன் தன் பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான். அவங்க வீட்டில் நிறைய ஆடுகளை வளர்த்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த ஆடுகளுக்கு ஒரே பசி. உடனே செழியன் தன் பாட்டிகிட்ட போய், பாட்டி பாட்டி, இந்த ஆடுகளுக்கு ரொம்ப பசிக்குது போல, நாம் இந்த ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்லலாம் பாட்டி அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேட்டான். உடனே அதுக்கு பாட்டி சொன்னாங்க, ஓட்டி செல்லலாமே அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. ஆடுகளை காட்டின் ஓர பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்தன. செழியன் அங்கு இருந்த ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அந்த காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். திடீரென ஒரு குரங்கு ரொம்ப சத்தம் போட்டது. அந்த ஓசையைத்தான் குரங்குகள் அலப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓசை அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. சே, நான் இந்த மரத்து பக்கமே இனி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு மரத்தடியில் போய் அமைதியா உட்கார்ந்தான். அங்கு நிறைய அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. அந்த மரத்தில் இருந்த ஒரு குயிலு குக்கூ குக்கூன்னு கூவியது. ஆஹா, இந்த ஓசை எவ்வளவு இனிமையா இருக்கு, நாம இந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தான். திடீரென ஒரு சத்தம் கேட்டது. திடீரென செழியன் பயந்து போய் எழுந்து பார்த்தான். அங்கு நரி ஒண்ணு ஆடுகளை எப்பண்டா நம்ம இதை கொன்னு சாப்பிடலாம் அப்படின்னு நேரம் பார்த்து கொண்டே இருந்தது. இதை பார்த்த செழியன் ஒரு குச்சியை வளைத்து அதை வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். அம்பு பட்டதும் வலி தாங்க முடியாம நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. நேரம் ஆனதுனால செழியன் ஆடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு அவனுடைய பாட்டி வீட்டிற்கு கிளம்பினான். திடீரென தூரத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம்னா, சிங்கம் முழங்கும் சத்தத்தை கேட்டான். அந்த சத்தம் கேட்ட உடனே காடே பரபரப்பாகி கொண்டது. அங்கு இருந்த பறவைகள் எல்லாம் இறக்கைகளை படபடவென அடித்து கொண்டு பறந்தன. திடீரென ஒரு யானை பிளிரியது. ஆந்தை என்ன பண்ணியது தெரியுமா? அலறியது. செடிகளின் மறைவில் இருந்த கீரிப்பிள்ளை ஓடியது. அங்க பாரு, எவ்வளவு அழகான மயில். இந்த மயில் என்ன பண்ணியது தெரியுமா? மயில் அகழியது. திடீரென ஒரு பாம்பு புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. அந்த குதிரையை பாரு, என்ன அழகா இருக்கு. குதிரை கனைத்தது. இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால நாக்கு வறண்டு போச்சு. அவங்கிட்ட கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதை எடுத்து குடிச்சு அவன் தாகத்தை தீர்த்து கொண்டான். இனிமேல் பாட்டி வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சு அவன் கம்பங்கொல்ல வழியாக நடந்து சென்றான். அப்போது வண்டுகள் முரளும் ஓசையை கேட்டான். இப்படியே அவன் நடந்து ஊருக்கு பக்கம் வந்த பிறகுதான் அவனுடைய பயம் குறைந்தது. எப்பாடா, நாம இப்போ வீட்டிற்கு வந்து விட்டோம்னு சந்தோஷத்துல இருக்கும்போது அவனை கண்ட பசு தொழுவத்தில் இருந்து கத்தியது. வீட்டு பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் அடைத்துவிட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம், யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் கூறினான். அம்மா செழியனை பாராட்டினாங்க.